மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 19 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்தில் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க தனா கிட்ட, இங்கே பாருதுன்னா இது மாதிரி உனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பமா இல்லை இந்த இடத்துலையே அத்து விடலாமா அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, பொறுமையா எதா இருந்தாலும் முடிவெடு, நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்க உனக்கு துணையா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பஞ்சாயத்துல உள்ளவங்க தனா கிட்ட கேட்க, தனா சொல்றாங்க, நான் கதிரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அவங்க வந்துட்டு சரி அதான் இந்த பொண்ணு கதிரை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டுச்சுல்ல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, அப்ப எங்களோட நிலைமை, இந்த ரகுராமோட குடும்பம் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திட்டு எங்களை ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு கதிரை வர சொல்லி தனாவுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, அந்த கல்யாண மண்டபத்துல நாங்க எல்லாரும் தான் இருந்தோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்னும் ரகுராமுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, இந்த கல்யாணம் நடந்ததே இன்ஃபேக்ட் அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க எல்லாருமே ஒருதலைபட்சமா செயல்படுறீங்க, ரகுராமுக்கு உதவி பண்றதுக்காக தான் இப்படி பண்றீங்க அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்றாங்க. இங்க பாருங்க, கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க தேவையில்லாம ரகுராம் மேல பழி போடாதீங்க, ரகுராம் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்ப எங்க பையனோட நிலைமை என்ன பண்றது அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருமா, இன்னும் உன் பையனுக்கு கல்யாணம் ஆகல இல்ல, அப்புறம் என்ன, ஒரு நல்ல இடமா பார்த்து உன் பையனுக்கு வரனை தேடு அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, இல்ல இது நியாயம் இல்ல, நீங்க ஒருதலைபட்சமா செயல்படுறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பஞ்சாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், இதுக்கு மேலே நீ தேவையில்லாம பேசுறது நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, அதான் பஞ்சாயத்துல எடுத்த முடிவு எடுத்தாச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன நீ கேட்குற அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி கோவமா நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி நேரா தனா கிட்ட, தனா நீ எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்ல, கதிர் இங்கேருந்து வந்துட்டு நேரா ஜானகி கிட்ட, அத்தை அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா கதிர், கவலைப்படாத, நீ இந்த வீட்டுக்கு எப்பவுமே மருமகன்தான் அப்படின்னு சொல்லி கதிரை கூப்பிட, ரகுராமோட முகம் சுத்தமா மாறுது. ரகுராம் வந்துட்டு நினைக்கிறாரு, எதுக்காக இந்த ஜானகி கதிருக்கு இப்படி உதவி பண்றா, ஒருவேளை தனா கதிரை கல்யாணம் பண்ணதுனாலதான் கதிரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாளா அப்படின்ட்டு ரகுராம் ரொம்ப கோவப்படுறாரு. ரகுராம் நேரா ஜானகி கிட்ட, வா ஜானகி ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா ரகுராம் கிட்ட, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கே தெரியும்ல அந்த கதிர் எப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்கான், நம்ம பொண்ணோட வாழ்க்கையவே சுத்தமா அழிச்சிருக்கான், ஆனா நீ வந்துட்டு அவனை இப்படி மருமகன்னு சொல்றியே, எப்படி உன்னால சொல்ல முடியுது அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, என்னங்க நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குங்க, அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன ஜானகி என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க அதை இப்ப சொல்ல முடியல. ரகுராம் சொல்றாரு, கதிர் அப்படின்னு. ஜானகி, என்னைக்காவது தவறாகுமா, கதிரும் அப்படி தவறு கிடையாது, கதிர் செஞ்சது எல்லாமே முழுக்க முழுக்க நல்லது, உங்க பொண்டாட்டி நான் சொல்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை பார்த்து, தனா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, தனா கேட்குறாங்க, ஏன்பா நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்க என்ன அப்ப தப்பு பண்ணீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்லம்மா, நான் மாயவையே பார்த்துக்கிட்டு உன் கல்யாணம் ஒழுங்கா நடக்குதா என்னன்னு கவனிக்காம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா, ஏதோ என் தலையெழுத்து இதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அதுக்காக உங்க மேல நான் எந்த குறையும் சொல்ல முடியாது இல்லப்பா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, இந்த அளவுக்கு நீ எப்படி யோசிக்கிற, ஆனா உன் வாழ்க்கைய நான் இப்படி பண்ணிட்டேனேம்மா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா ரகுராம பார்த்து, என்னங்க இங்கேயே நிக்க வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க வந்துட்டு நேரா கதிரையும் தனாவையும் வீட்டு வாசல்ல நிக்க வைக்கிறாங்க ஜானகி. அப்ப ஜானகி நேரா கதிர்கிட்டையும் தனா கிட்டையும், ரெண்டு பேரும் இங்கே நின்னுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. ஆரத்தி எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஆரத்தி வச்சு வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்ப சீனுவும் மாயாவும் வராங்க. அப்ப ஜானகி நேரா பத்மா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே, ஆரத்தி எடுமா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னால முடியாது,
இன்னைக்கு என் புருஷன் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணமே இந்த மாயா தான். அப்படி இருக்கையில என்னால் எப்படி அவளுக்கு போயிட்டு ஆரத்தி எடுக்க முடியும்? என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பத்மா, சொல்கிறத கேளு அப்படின்னு. பத்மா வந்துட்டு கோச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போக, ஜானகி நேராக அவங்களோட சாமி ரூமுக்கு போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக நம்ம சீனுவுக்கும் மாயாவுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போ மாயாவும் சீனுவும் வீட்டுக்குள்ளே வர, மாயா வந்துட்டு நேராக ரகுராமை பார்த்து, பெரியப்பா என்னை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ரகுராம் வந்துட்டு மாயா கிட்ட பேசாம அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஜானகி நேராக மாயா கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு மாயா, கண்டிப்பாக ஒரு நாள் அவர் நீ பண்ண தப்பு எல்லாமே, நீ பண்ண நல்லது எல்லாமே தெரிஞ்சு கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா எனக்கு தெரியும், கண்டிப்பாக பெரியப்பா என்னில ரொம்ப நாள் கோவத்தில் இருக்க மாட்டாரு, கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சரி பெரியம்மா, நான் போயிட்டு சீனுவை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்ல, மாயா நேராக சீனுவை போய் பார்க்குறாங்க. சீனு ரூமில் இருக்காரு. மாயா போயிட்டு நேராக சீனு கிட்ட, சீனு அப்படின்னு சொல்ல, சீனு மாயாவை பார்க்க, அப்போ மாயா சொல்கிறாங்க, சீனு நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன், நல்ல வேலை நீ என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு. அப்போ சீனு நேராக மாயாவை பார்த்து, என்ன நான் உன்னை மன்னிச்சிட்டேனா? உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு எப்போ சொன்னேன் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, அதான் பஞ்சாயத்தில் சொன்னியே இது மாதிரி விருப்பப்பட்டு தான் தாலி கட்டினேன் அப்படின்னு, அப்புறம் என்னாச்சு சீனு அப்படின்னு. சீனு சொல்கிறாங்க, இங்கே பாரு ஏதாவது பேசினேன்னா அவ்வளோதான், இன்னைக்கு என் அப்பா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீ தான், எங்கள் அம்மா இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ தான், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இப்போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு எப்படி உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சீனு தயவு செஞ்சு சொல்கிறது கேளு, நான் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த கதிர் ஆரம்பத்துலேருந்து நல்லவன் இல்லை அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அந்த கதிரை நம்பாத, கண்டிப்பாக உன்னை ஏமாத்திடுவான்னு சொன்னேன், அதே மாதிரி உன்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ளே தனவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் பார்த்தியா, ஃபஸ்ட்டு உன்னை வந்துட்டு மிரட்டி உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் தனவை மிரட்டி தனவை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், நீ இன்னசென்ட் இல்லை, ஆனால் தன ரொம்ப இன்னசென்ட்டு, அதான் ஈஸியாக அவன் தனவை ஏமாற்றி கழுத்தெல்லாம் தாலி கட்டிட்டான், தோ இப்போ வீட்டுக்குள்ளே மாப்பிள்ளையாக வந்துட்டான், இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? நீ தானே அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஏன் சீனு இப்படி யோசிக்கிறேன், அது புவனேஸ்வரி நல்லவன் இல்லை, கார்த்தியும் நல்லவன் இல்லை, இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேனே அதை பற்றி மட்டும் ஏன் யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு, கார்த்தி நல்லவன் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் எங்ககிட்ட நீ காமிச்சியா? அப்படி நீ காமிச்சிருந்தா கண்டிப்பாக நீ சொல்கிறது உண்மை அப்படின்னு நாங்கள் நம்புவோம், ஆனால் கார்த்தி நல்லவன் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் கூட நீ காமிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நீ சொல்கிறத நம்ப முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதிர் உன்னை நல்லா ஏமாத்திட்டான், நீயும் அவன் சொன்னதை நல்லா ஏமாந்து இப்படி தன்னோட வாழ்க்கையை நடுத்தருவில் நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாயாவை திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டுட்டு மாயாவுக்கு மனசு சங்கடம் தாங்க முடியல. அப்போ மாயா நினைக்கிறாங்க, சீனு சீனு நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீ ஒரு நாள் புரிஞ்சு பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு சீனு அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு நேராக ரகுராமை பார்க்குறாங்க. ரகுராம் நேராக ஜானகி கிட்ட, ஜானகி எனக்கு ஒன்றும் புரியல, அந்த கதிர் கட்டாயப்படுத்தி நம்ம பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டியிருக்கான், ஆனால் நீ வந்துட்டு அந்த கதிருக்கும் மாயாவுக்கும் ஆதரவு கொடுக்குற, நீ எதுக்காக ஜானகி இப்படி பண்ணுற? நீ ஒரு விஷயத்த பண்ணா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஆனால் எதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறியே, சொல்லு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறாம இருக்கிறது தாங்க நல்லது அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, ஏன் ஜானகி எப்படி சொல்கிற? நம்ம பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன், சொல்லு, நம்ம பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படி, அந்த கார்த்தி நம்ம எங்கே போயிட்டு வந்தா அதை சொல்லு அப்படின்னு. அப்போ நான் நினைக்கிற மாதிரி அந்த புவனேஸ்வரி நல்லவளே கிடையாது, ஆரம்பத்துலேருந்து நம்ம குடும்பத்தை வேரோட அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குடும்பத்துக்கு பின்னாடியே வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, என்ன ஜானகி இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாங்க, அந்த புவனேஸ்வரி இருக்கால்ல, நம்ம பொண்ணை ஏமாத்தி இருக்கான், அந்த கார்த்தி இருக்கான் பாருங்க, அவன் நல்லவனே கிடையாது, அவன் கேடு கெட்டவனிலையும் கேடு கெட்டவன், அவன் நம்ம பொண்ணை எப்படி வீடியோ எடுத்திருக்கான் தெரியுமா, அந்த வீடியோவை காமிச்சுதான் மாயாவை மிரட்டி இருக்கான்,
இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனியன்னா கண்டிப்பா நான் இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். இதனால மாயாவுக்கு வேற வழி தெரியாம கதிர்கிட்ட கெஞ்சிருக்கா, நீ எப்படியாவது தனாவோட கழுத்துல தாலி கட்டிட்டா போதும் அப்படின்னு. அதனாலதான் கதிர் வேற வழி இல்லாம தனாவோட கழுத்துல தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, புவனேஸ்வரி தப்பு பண்ணதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க ஆதாரம் இல்லைன்னாலும் நம்ம பொண்ணு மாயா நம்ம கிட்ட பொய் சொல்லுவாளா, அதை யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு ஜானகி, என்னால எதுவுமே நம்ப முடியல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், அந்த கார்த்தியோட காதலி இருக்கால்ல, அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவளை போயிட்டு நேரடியா பார்த்தா விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, சரி ஜானகி, அவ இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாயாவுக்கு தெரியும், அவளை நம்ம கூட்டிட்டு போனா கண்டிப்பா அந்த கார்த்திக்கோட காதலிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகி ரகுராம் சேர்ந்து மாயாவை பார்க்க போறாங்க. மாயா வந்துட்டு ரூம்ல உட்காந்துருக்க. ரகுராம் போயிட்டு மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு, நிரூபி அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பெரியப்பா கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா கேட்குறாங்க, ஏன் பெரியம்மா சொன்னீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஏன் மாயா, லைஃப் ஃபுல்லா அந்த குற்றத்தை உன் தலையில ஏந்திக்கலாம்னு நினைச்சியா? வாய்ப்பே கிடையாது. உனக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க இருக்கோம்ல. என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போகுதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் நாங்க விட்டுற மாட்டோம். நீ என்னோட பொண்ணுதான், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட மாட்டோம், உன் மேல என்ன சரி இருக்கோ அதை நிரூபி அப்படின்னு சொல்ல ஜானகி கேக்குறாங்க, அந்த கார்த்தியோட காதலி இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, வாங்க பெரியம்மா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க வந்துட்டு அந்த கார்த்தியோட காதலியை வந்துட்டு பெட்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜானகி போயிட்டு நேரா அந்த பொண்ணுகிட்ட, நீங்க பாருமா, நீ தானம்மா அந்த கார்த்தியோட காதலி அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மேடம், ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, கார்த்திய நீ உயிருக்குறா லவ் பண்ணியா, கார்த்தியும் உன்னை விரும்பினானா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா, கார்த்தி என்னை உயிருக்குயிரா காதலிச்சாரு, இப்ப கூட என்னை லவ் பண்றாரு, ஆனா அவங்க அத்தை புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களாலதான் இப்ப கார்த்தி எங்களை பிரிஞ்சிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அந்த ஜானகி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற, புவனேஸ்வரியால தான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா, அந்த கார்த்தி வேற வழி இல்லாம தான் இப்ப அந்த புவனேஸ்வரியோட பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்காரு, இல்லைன்னா எங்க 2 பேருக்கும் எப்பவோ கல்யாணம் ஆகியிருக்கும். நான் அவரை கல்யாணம் பண்றதுக்காக தான் 2 பேரும் சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனோம். ஆனா அந்த புவனேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா, அதுவும் உங்களை பழி வாங்கணும், தனாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னையும் கார்த்தியையும் அந்த புவனேஸ்வரி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரகுராம் இதை கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, இப்போ அது புரியுதாங்க, மாயா மேல எந்த தப்பும் இல்லை, அந்த ஜானகி தான் இவ்வளவு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, அப்ப மாயா உன் மேல எந்த தப்பும் இல்லையாமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியப்பா, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட முடியாது, உங்ககிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கணும். ஆனா நான் வந்துட்டு கதிரை தனாவுக்கு தாலி கட்ட வச்சது ரொம்ப தப்பு அப்படிங்கிறதே எனக்கு இப்பதான் பெரியப்பா புரியுது. ஆனா எனக்கு அந்த சூழ்நிலையில வேற வழி தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு மாயா, இந்த குடும்பத்தை காப்பாத்த வந்த தெய்வம் நீ, ஆனா உன்னை போய் நான் இப்படி தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு அந்த ரகுராம் சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா, நான் இந்த குடும்பத்துக்கு எதிரா எதையுமே பண்ண மாட்டேன், நீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. மாயா சொல்றாங்க, ஐயோ பெரியப்பா, என்ன பெரியப்பா இதெல்லாம் அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்க, என் பொண்ணோட வாழ்க்கையவே அந்த அரக்கங்கிட்டேந்து காப்பாத்திருக்க, அவனா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவப்பட ஜானகி சொல்றாங்க, என்னங்க இந்த கோவத்தை தான் அந்த குடும்பத்துல எதிர்பார்க்குறாங்க,
எப்போ நம்ம கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணுவோம், அதை அவங்க எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, அந்த குடும்பத்தோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரி, அந்த புவனேஸ்வரிய எப்படி பழி வாங்கணுமோ அப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நேராக கதிரை பார்க்குறாங்க. கதிரை பார்த்துட்டு கதிரை கையெடுத்து கும்பிடுறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மாம்மா இதெல்லாம் அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. என் வளர்ப்பு தப்பா போயிட்டோம் அப்படின்னு நான் ரொம்ப கலங்கி போயிட்டேன், ஆனா என் வளர்ப்பு என்னைக்குமே தப்பாகாது அப்படின்னு சொல்ல கதிர் சொல்றாரு, மாமா உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் மாமா, அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ரகுராம் கதிரை கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்ல கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. மாமா தயவு செஞ்சு இன்னொரு முறை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தனாவை கூப்பிடுறாங்க. தனா அங்கே வந்ததோட ரகுராம் நேராக தனாவை பார்த்து, இங்கே பாரு தனா, நீ வந்துட்டு இப்போ குழப்பத்தில் இருக்க, ஆனால் உன் குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி தான். கார்த்தி எப்பேற்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது உனக்கு தெரியல. மாயா உன் வாழ்க்கைக்காக மட்டும்தான் யோசிப்பா அப்படிங்கிறத நீ புரியாம இருக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி நல்லவன் இல்லை, உன் அப்பா நான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா கடைசியில உங்க மனசையும் அந்த மாயா மாத்திட்டாளா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னு. தனா சொல்றாங்க, ஆமாப்பா கடைசியில உங்க மனசையும் மாத்தி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டான் அந்த மாயா, இனிமே அவளை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனா கோவத்துல மாடிக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு ரகுராம் சொல்றாரு, இப்போதைக்கு தனா ரொம்ப வருத்தத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கா, அதனாலதான் அவ இப்படி பேசுறா, மற்றபடி அவனாலும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல ஜானகி நேராக கதிரை பார்த்துட்டு, இங்கே பார்த்துரு கதிர், கண்டிப்பா தனா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பா, அதுக்காக அவளை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாத அப்படின்னு கதிர் சொல்றாரு. இந்த குடும்பத்துல தனா ஒரு ஆளா இருக்கும் பொழுதே தனாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலே நான் முன்னாடி போய் நிற்பேன். இப்ப தனாவோட கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன், அதனால அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் அவளை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல அப்ப கதிர் சொல்றாரு, உங்களை மாதிரி அத்தை மாமா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் தனா நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு செம்ம கோவப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தியோட ஃபோன் அடிக்குது. அப்ப தனா நேரா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, என்ன தனா அவங்க எல்லாரும் அப்படி கேட்டாங்க, நீ பொசுக்குன்னு கதிர் கூடயே வாழ்றேன்னு சொல்லிட்டியே, எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு தனா சொல்றாங்க, வேற என்ன சார் சொல்றது, அப்படி நான் சொல்லலைன்னா கண்டிப்பா என் குடும்பம் மானம்தான் போகும், அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்ப நான் முக்கியம் இல்லையா உனக்கு, அப்ப நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை தானே, அப்ப இனிமே நான் அந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை ஏமாத்துறாரு, நான் சாக போறேன்னு சொல்லி. இதை கேட்டதோட தனா அழுகுறாங்க. ஐயோ சார் தயவு செஞ்சு எப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் டக்குன்னு மாயா அந்த இடத்துக்கு வந்துட்டு தனாவோட ஃபோனை பிடுங்கி, ஏய் பொறுக்கி, இந்த நம்பருக்கு கால் பண்ணேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். தனா நேரா மாயாவை பார்த்து, எதுக்காகடி இப்படி பண்ற, அவர் சாகுறேன்னு சொல்லி ஃபோன் பண்றாரு, நீ ஃபோனை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ற, அவருக்கு ஏதாவது ஆகிட்டுனா யாரை பதில் சொல்றது அப்படின்னு. அப்போ மாயா சொல்றாங்க, தயவு செஞ்சு முட்டாள்தனமா பேசாத, அவன் கண்டிப்பா தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டான், உன்னை ஏமாத்துறதுக்காக தான் அவன் அப்படி பேசுறான் அப்படின்னு மாயா சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோடு இருந்தா நல்லா இருக்கும்ல. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.